نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الكلام كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد الشيخ محمد ناصر الدين الباني ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் சொன்ன ஒரு விடயத்தை இந்த இடத்துல எத்தி வச்சு அதன் சில விளக்கமாக விரிவாக சொல்ல ஆசைப்படுறேன். அதான் ஒரு முஸ்லிமின் கண் முன்னாலே நபி மொழி கொண்டு வந்து விட்டதென்றால் அவனுடைய கடமைகள் இரண்டு. முதலாவது, அந்த ஹதீஸ் ஆதாரம் பூர்ணமானதா என்றதை தெரிந்து கொள்வது. இரண்டாவது, அந்த ஹதீஸ் அர்த்தத்தை விளங்கி செயல்படுவது. இது ஒரு முஸ்லிமின் கடமை. இது இதாஅத்துல்லாஹி வ தாஅத்து ரசூல் அடை. அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்கிறதுலையும் தூதருடைய பேச்சு கேட்கிறதுல அடை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் அந்த வசனம், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். தெரிஞ்சவன்கிட்ட பேச்சு நீ கேளு, நீ தெரியாதவன் என்றால் நிச்சயமாக ஒரு ஹதீஸ் சஹி இல்ல அல்ல சஹி இல்ல என்று தெரியது எல்லாராலே முடியுமானதல்ல. ஹதீஸ் கல்வியிலே சனதை பார்த்து விளங்க தெரிஞ்ச முஹத்திஸீனை தவிர எவரும் அறியாததுதான் அது. அந்த வகையிலே ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். நீ அறியாதவனா இருந்தா தெரிஞ்சதை பற்றி கேளு. சனதை பற்றி அறியாதவனா எவனெல்லாம் இருக்கிறானே, ராவியை பற்றி அறியாதவனா எவனெல்லாம் இருக்கிறானே, அவன் என்ன அறிஞரா இருந்தாலும் எவ்வளவு தெளிவுள்ள கல்வி சம்பந்தவனா இருந்தாலும் அந்த சனதையும் ராவியையும் தெரிஞ்சவன்கிட்ட பற்றி கேட்க சுமந்து வந்து அறிவித்தல் செய்யாதாய். கேட்காமல் செயல்படுத்தவனுக்கு உண்மையில் அந்த ஹதீஸ் எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது செஞ்சது அங்கீகரிச்சது ரெண்டது என்பதை வந்து சேரும் அறிவித்தல். அதை சுமந்து வந்தவர்களுடைய நிலையை அறியாதவன் அறிக்கும் பொழுது எனக்கு அந்த தகவலை எடுத்து செயல்படுறதுக்கு அனுமதி இல்லை. அந்த தகவலை முதலாவது நான் கேட்டுக்கொள்ள வேண்டியது என்ன தகவல், தரமானதா தவறானதா, தரம் தவறு என்னத்துல, ஆதாரபூர்ணமானத்துல, சஹீஹானது ஆதாரபூர்ணமா பதிஞ்சது, ரசூல் உண்மையா சொன்னார் அங்கீகரிச்சார் என்றதை உண்மை என்றது தெரிஞ்சு விட்டதென்றால் அவர் கேட்க வேண்டுமானது அறியாதது கடமை பரிபூர்ணமாக்கிவிட்டார். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். தெரியாத இருந்தா தெரிஞ்சு கேளு, அந்த கடமை பரிபூர்ணமாயிட்டது. தெரியாத என்னதான் இருந்தது, இது சனது சஹியாதா தெரியாத கேட்டுட்டீங்க, தெரிஞ்சுட்டீங்க, ஹதீஸ் சஹீஹ். இப்ப இதுக்கு மேல் நீ கேட்க வேண்டுமென்றா ஒன்று தம்மியும் என்னது, இந்த ஆதாரம் பூரணமான ஹதீஸ் செயல்படும் விளக்கம். அல்ஹம்துலில்லாஹ், செயல்படும் விளக்கம். நபி மொழியா இருக்கும் பொழுது, சஹியா இருக்கும் பொழுது செயல்படுது எல்லாருடைய கடமை. இந்த கடமையான நிலைநாட்ட வாரேன், எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்ற விளக்கம். அதுதான் திராய கருத்து விளக்கம் தெரிஞ்சு விடலாம். கேட்க அதை தவிர கேள்வி கேட்கறது எனக்கு அனுமதி சொல்ல செஞ்ச பின்னால் நான் செய்யவா யாருக்கும் கேட்கறது அங்கீகரிச்ச பின்னால்
இது சிறப்பு அனுமதியா கேட்க முடியும். ரசூலுல்லாஹ் சொன்ன பின்னால் அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னது எடுக்கவா இவர் சொன்னது எடுக்கவா என்ற ஒரு நாளும் நாங்க விசாரணை கொள்ள முடியும். இந்த கேள்வி கேட்கறது எங்களுக்கு அனுமதி இல்லை. இந்த கேள்வி எவனும் கேட்பான் என்றால் நபிமொழியோட இது நபியை நிராகரிக்கவே தன்னை தள்ளிவிடுவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதென்று தெரிஞ்சு ஆதாரம் பூர்ணமானதென்றதை தெரிஞ்சு ஆதாரம் பூர்ணமானதென்றை தெரிஞ்சு விளங்கின பின்னால் இதை நான் செயல்படவா என்று அனுமதி கேட்கிறது யாருக்கும் இல்லை. தாராளமா கடமை. قل اطيعوا الله واطيعوا الرسول فان تولوا فان الله لا يحب الكافرين. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபியே சொல்லிவிடு, அல்லாஹ்வுடைய பேச்சை கேளு, தூதருடைய பேச்சை கேளு, தாஅத்தன பின்பற்று, கேட்டு பின்பற்று. فان تولوا அதில் அவன் மாறிவிடுவான் என்றால் فان الله لا يحب الكافرين. அல்லாஹ் காலம் நிராகரிக்கவனை விருப்பப்பட மாட்டான். இது நிராகரிப்பெடுக்குவான். ஏன்? அல்லாஹ்வை ரசூலை பின்பற்றிலிருந்து நீ திரும்பி தந்தால் அதற்கு நிராகரிப்பு. தெளிவா குர்ஆன் சொல்லும். இப்ப ரசூலை சொன்னது எனக்கு தெரியும், ஆதாரத்தோட ரசூல் சொல்லிட்டான். இப்ப நான் கேட்பேன் என்றால் சொன்னதை நான் எடுக்கவா வேணாமா? இது திரும்புறது, இது பின்பற்றுறது இல்ல. இது நீ ரசூலுல்லாஹ்வை தெரிஞ்ச பின்னால் திரும்புறது. இது ஒரு குஃப்ர். இது அனுமதி இல்லை எந்த முஸ்லிமுக்கும். ரசூலை செஞ்சது தெரியும், அதுக்கு பின்னால் நீங்க நானும் செய்யவா இது உனக்கு கேட்க முடியும். கடமை செய்யறது அல்லது சிறப்பு அல்லது அனுமதி தவிர அதை நீ விசாரணை எடுக்கலாம். ரசூலுல்லாஹ் விசாரணைக்கு எடுக்கலாம். ரசூலை செஞ்சு செய்யலுமா? தாராளமா செய்யணும். ரசூலை ஏவினா செஞ்சே தீர வேண்டும். ரசூலை ஏவல செஞ்சுட்டா கை செஞ்சு தீர வேண்டிய கடமை இல்ல, செய்யணும். ஏதோ ரசூலை குறிப்பா வந்தது தவிர. அதே மாதிரி ரசூல் ஒரு விஷயத்தை அங்கீகரிச்சார். அப்ப நீங்க பார்த்து கேட்பீங்க, அப்ப அப்படி இருந்தா சரியா? ரசூல் அங்கீகரிச்ச போது என்ன சரியா நீங்க கேட்குவாரியா? இது குஃபர். இது என்ன குஃபர்? நீ திரும்பி விட்டால் அல்லாஹ் நிராகரிக்கிறவனை விருப்பப்பட மாட்டான் எடுக்குவான். இது பொதுமகள் இருக்கிய சில பழக்கங்கள் அறியாமல் தெரியும். ஒரு சுன்னத்தை தெரிஞ்ச பின்னால் அப்ப என்ன செய்யவா கேட்கிறாங்களே, இது தவறான கேள்வி. சுன்னட செய்யதான் இருக்கு, ஆக குறைஞ்சு செய்யவான்னு கேள்வி கேட்க வேணாம். மௌனமாக உனக்கு தான் செய்யலாம், மௌனமாக. இந்த கேள்வி கேட்கிறது ரசூலுல்லாஹ் விரிவாக்குறதும் நிராகரிப்புக்கு ஆளாகும். அனுமதி இல்லை. அறியாமல் கேட்கிறேன், மோடத்தன்மையில கேட்கிறேன், இச்சையில சிக்கப்பட்டு கேட்கிறேன், உலகத்துல பிறண்ட சொல்லி கேட்கிறேன். யார் பண்ணது காஃபிராகல்ல. இது நீ செய்யற செயல் என்னை குஃப்ருக்கு தள்ளும். கவனமாக இந்த கேள்வியை தவிர்த்துக்கோ. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச சுன்னத்தை உங்களுக்கு முன்னால் அறிமுகமாகிவிட்டது, தெரிய வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இப்ப உங்களோட நிலை என்னது? மதிக்கிறது. அதை மதிக்கிறது முதல் உங்களோட கடமை. ஏன் யாருடைய வழிமுறை? உங்களோட நபிட வழிமுறை. நீங்களும் நம்பின நபி, அதை கொண்டு வந்த சொன்னவர் மட்டுமல்ல நம்பின நபி, நீ நம்பின நபி இல்ல. நீ நம்பாத நபி என்றா நிராகரிச்சிடும். அது ஒரு கிறிஸ்தவன் செய்வான், ஒரு அந்நியன் செய்வான். முஸ்லிம் ஆலை அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை தெரிஞ்ச பின்னர் ஆக குறைஞ்ச கடமை என்னது? மதிக்க. மௌனமாக ஒன்னால செயல்படுக சும்மதி. அதை விசாரணைக்கு எடுக்கிறது, அதை இழிவாக்குறது, அதை கோழையாக்குறது நிஃபாக்கும் குஃப்ருமாகும். அதிலிருந்து திரும்புவது பல வகை. திரும்புவது என்னது? இழிவாக்கு திரும்பினா அல்லாஹ் தான் காப்பாற்றுவான். சும்மா மௌனமா திரும்பினா நிஃபாக்காகும், அல்லாஹ் தான் காப்பாற்றுவான். எந்த நபி வழியை நாங்கள் இழிவாக்கி பார்க்கலா, அதை கீழ்த்தரமாக்கி பார்க்கலா, என்னால செயல்படுறதுக்கு முடியாது என்ற பலகீன குணம், என்ற ஈமானின் சக்தி இல்லாத காரணம், அன்னட பல காரணம் என்றால் அதுக்காக நபி வழியின் தரத்தை குறைக்க வேண்டாம்.
உன தரத்தை குறையுது. நபி வழியில தரத்தை அந்த அந்தஸ்துல வச்சு தெரிஞ்சுக்கோ நீ என்ன அந்தஸ்துல வாழ். அந்த நேரம் உன்னுடைய தரத்தை நீ உலகத்து காலம் நாங்க இவ்வளவு தரத்துல வாழ்வோமா என்று தெரிஞ்சு. ஒரு நபி வழி முன்னாலே அறிமுகமாகும் பொழுது அது என்னாலே ஆசையோட பின்பற்றுவதுதான் என்ன தரமான தரம். மாஷா அல்லாஹ் ரசூலுட பாதம் பின்பற்றுவேன். பங்கு கொடுப்பீங்க, சரி பங்கு கொடுக்க வாய்ப்பாகல. இதை தெரிஞ்சுங்க என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே, உங்களோட தரம் இந்த நபி வழியிட தகுதிக்கு இல்ல. நபி வழியிட தோழராக வாழ்றதுக்கு தகுதி இல்லை. அதான் காரணம் உங்களுக்கு பங்கு கொடுக்க. தோழராக வாழ்றதுக்கு காரணம் இருந்தா, தரம் இருந்தா பங்குக்கு உங்களுக்கு எல்லாம் நசீப் எழுதுவான். நீங்களும் ஆசையோட முத்துவீங்க, உங்களுக்கு பாக்கி. இது பொதுமகனை நோக்கி உபதேசமான எத்தி வைக்கிற விடயம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தோட நடக்க வேண்டும் நடக்கணும். சில குடும்பத்துல சில மக்கள் நடுவுலை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தலை அறிமுகமாக்கும் பொழுது அதுக்கு வரும் சில விமர்சனங்கள், அவங்க தெரியாமலுக்கு சொல்லும் விடயங்கள், அவங்களுக்கு உபதேசமா சொல்ல கடமை எங்களுடைய, சொல்லிக் கொடுக்க எங்கட கடமை. இது நபி வழி, நீங்கள் இதை விசாரணை செய்யறதோ இதை இழிவா பார்க்கிறதோ உங்களுக்கு பாவம். நீங்க அப்படி நடக்க வேண்டும். உங்களால முடியாது, நாம உங்களை விமர்சனம் செய்யறோம். நீங்க செயல்படல, நாம உங்களை விமர்சனம் செய்யறோம். இது நாம் என்ன சொல்றோம், கஸ்வோட பாதையை மதிச்சு ஆக குறைஞ்சது பில்கல்ப் இதயத்தால மதிச்சுவோம். இந்த கடமையை நாங்கள் எங்கள் குடும்பத்தாரை உணர வைக்க வேண்டும். சகோதரர், அதை நாம் உணர வைத்தாத்தான் இன்றைக்குத்தான் நபி வழியை பின்பற்றல. காலம் போக ஆக குறைஞ்சது நபி வழிய ஆதரவான மக்களா வாழ்வாங்க. இல்லவா நபி வழிய எதிரிகளோட அவங்களும் சம்பந்தம் வாங்கிடுவாங்க. காலம் போகும். அதை நீங்க தடுக்க வேணும். உங்களோட குடும்பத்தாரை தவறான பாதையில் இருந்து நிறுத்த வேணும். முதல் அடிப்படை என்னது, நபியிட விடயத்திலே மதிப்பாடு. ஆக குறைஞ்சது மௌனமாக. சரி, ஆதாரம் என்னென்று ஒருத்தர் கேள்வி கட்டாலும் அந்த கேள்வி வரவேற்கத்தக்க. ஏதோ நபி வழியை நான் அறிமுகமாக்கும் பொழுது அது எப்படி நபி வழின்னு கேட்டா மாஷா அல்லாஹ், அதனால வரவேற்கும். அவன் அது ஒரு கல்வியை தேடுறான், சத்தியத்தை தேடுறான். இது இவனோட கடமை, கேட்கிறது எங்களோட கடமை சொல்றோம். அப்படி கேட்கும் கேள்வியை பார்த்து யாரும் அந்த கேட்கிறவனை இழிவாக்க வேண்டாம், அவனை தடுக்க வேண்டாம். சத்தியத்தின் வாசல் அந்த தெளிவினை அவனுக்கு சம்பந்தமாக்கிடும். ஒன்று அந்த ஆளோட பேசி தெளிவு பெற, அல்லது இந்த கல்வியை சம்பந்தமாக்கி வாசித்துப்பட, அல்லது ஒரு ரெக்கார்டை செவிமெடுத்து விளங்கிக் கொள்ள கடமை உங்களோட. அந்த மனிதன் தான் தெரியவில்லை, கேட்டார் எப்படி இது நபி வழியாகும், கேட்டுட்டா கடமையாக நீங்க எத்தி வைக்கிறது உங்களுக்கு. இதுதான் அல்லாஹ் சொல்லும் குர்ஆன் வசனம், தஆவனு பிர்ரி வத்தக்வா, பிறக்கும் தக்வாக்கும் உதவியாளர், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் எதிர்ப்பு தன்மைக்கு உதவியாளர் இருக்க வேண்டும். எப்படி இது நபி வழி என்றவர் விமர்சனமாக கேட்கிறார், அறிமுகமாக தெரிஞ்சுக்கொள்ள, அந்த நேரத்துல நீங்க சொல்ல படிச்சாதான் கிடைக்கும், நீங்களும் பேச்சு தேடுவோம் நாங்க தேடுவோம், இதெல்லாம் சொல்லும் என்றால் நாங்கள் பெருமையாடுவோம். இந்த பெருமை அனுமதி இல்லைங்க. நபி வழியை மதிச்சவங்கள் என்றால் நாங்கள், எங்களுக்கு ஒரு நாளும் தகுதி இல்லை. இது நாங்கள் சமூகத்தை பிரிவாக்கிறதுக்கு காரணம். வலா தஆவனல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் எதிர்ப்பு தன்மைக்கும் உதவியாளராக இருக்க வேண்டும். இது எதிர்ப்பு தன்மை உருவாகும். அல்லாஹ் உங்களுக்கு பாக்கியமாக்கினது விளங்குகிறது. அல்லாஹ் அந்த நேரத்தை காலத்தை உங்களுக்கு பாக்கியமாக்கினதுக்காக நீங்க அல்லாஹ்க்கு நன்றியா நடக்க வேண்டுமான கடமையில ஒரு கடமை தான் சத்தியத்தை, தக்வாவை நீங்க உதவியாளராக பங்கிட்டுக் கொள்ளும். எவரும் அவ்வாறு கேள்வி கேட்பாங்க என்றால் இது என்ன ஆதாரம், எப்படி இது நபி வழி, அது தெளிவு கொடுக்குது உங்களோட கடமை. இல்லவா எவரும் இது நபி வழி இப்படி இல்ல என்று மறுத்தார் என்றால் இவரை நாம் இழிவாக்க முடியாது. இவர் மறுத்தார்,
அவருக்கு மறுப்பு சம்பந்தமாக கிடக்கலாம். அது யாராக அவர் மறுத்து விட்டால் அவரை கல்வி ரீதியான வழிமுறை என்று சொல்லுவோமே, ஒரு ஹத்தீபோ இமாமோ, அப்ப அவருக்கு மறுப்பு கல்வி ரீதியா கொடுக்குது கடன். அந்த தரத்துல கொடுக்கும். அதிலே நாங்கள் தரமா நடக்கிறது எங்களுடைய கடமை. சுன்னத்தை தெரிஞ்ச உயிர்கள் சுன்னத்தை உயிரோட வைக்க வேண்டும் என்றால் இந்த நடவடிக்கைகள் தரமாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு சுன்னத்தெறிஞ்ச உயிர்கள் தரமாக இவ்வாறு நடக்கும் என்றால் இன்ஷா அல்லாஹ் காலம் போவ அந்த உயிரோட இன்னும் உயிர்கள் சேரும் சுன்னத்தை அறிமுகமாக பின்பற்றும். எதிர்ப்பு தன்மை குறையும், பிரிவினை அழியும், ஒற்றுமை வளரும், சத்தியம் தளர்த்துக்கும். சகோதரர்களே, இஸ்லாமிய உம்மத்தின் வளர்ச்சியே கல்வியோடு. கல்வியை எவ்வளோ நீங்க பங்கு கொடுத்து பரவலாக்க முடியுமோ அவ்வளோ அதுக்கு சம்பந்தமாக விடும். அதுவும் நேர்வழி என்று வரும் பொழுது அதுல தெரிஞ்சவங்கள் கடமையாக நடக்க வேணும், பொறுமையோடு நடக்க வேணும். அதிலே அல்லாட மார்க்கம் என்ற அமானிதன் என்று தெரிஞ்சு சுமக்க வேண்டும். இது ஏதோ என்ற சொந்த சொத்தல்ல, அல்லாஹ் எனக்கு தெரிஞ்ச அமானிதம். எப்படி அல்லாஹ் எனக்கு பாக்கியமாக்கினதோ ஏனைய மக்களுக்கும் பாக்கியமாகிய தீர வேண்டும் என்ற அனைத்து நடவடிக்கையிலே உங்களோட பங்கு அவசியம். சாட்டுகளையும் காரணங்களையும் போட்டு ஏனைய மக்களுக்கு சத்தியம் அறிமுகமாக்குறதிலிருந்து நீங்கள் தூரமாகிவிட வேண்டும். இது ஒரு உபதேசமா இந்த இடத்துல எத்தி வைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவருக்கும் எல்லாருக்கும் எந்தெந்த நேரங்களும் காலங்களையும் சத்தியம் ஒன்றை, அது நபி வழியான வழிமுறை ஒன்றை எத்தி வைக்கிறதுக்கு வாசலை தாரானே, நேரத்தை தாரானே, அதிலே பங்கு கொடுத்து சம்பந்தமாகிறதிலே அல்லாஹ்க்கு பயந்து தரமாக நடக்கிறதிலே ஒவ்வொருத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். ஆதமா இந்தி ஃபயசப்து மின் இல்லாஹ் வ நக்து மின் நஃப்ஸி மின் ஷைத்தான் வல்லாஹ்